ரூபாய் நோட்டுகளுக்கு அரசு தடை விதித்ததை அடுத்து பல்வேறு காரணங்களால் இதுவரை 25க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகியுள்ளனர். 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என நவம்பர் 8ஆம் தேதி அதிரடியாக பிரதமர் மோடி அறிவித்தார். செல்லாத நோட்டுகள் இதுவரை 25 பேரை பலிவாங்கி இருப்பதாக புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ளன. அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 7 பேர் இறந்துள்ளனர். குஜராத்தில் 3 பேரும், கர்நாடகா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், கேரளா மாநிலங்களில் தலா 2 பேரும், டெல்லி, ஆந்திரா, தெலுங்கானா, ராஜஸ்தான், பீகார், மேற்கு வங்காளம், சத்தீஸ்கர் மாநிலங்களில் தலா ஒருவரும் இறந்துள்ளனர். ரூபாய்களுக்கு தடை விதிக்கப்பட்ட அதிர்ச்சியில் 7 பேர் மாரடைப்பில் இறந்தனர். 7 பெண்கள் உட்பட 8 பேர் மனமுடைந்து தற்கொலை செய்தனர். வங்கிகள் முன் வரிசையில் நின்ற 5 பேர் மயங்கி சரிந்து இறந்தனர். 500, 1000 ரூபாய் நோட்டுகளை மருத்துவமனைகள் வாங்க அரசு உத்தரவிட்ட போதும் அதை மருத்துவமனைகள் பின்பற்றாத காரணத்தால் உரிய நேரத்தில் மருத்துவ வசதி கிடைக்காத 4 குழந்தைகள் இறந்துள்ளன. வங்கிக்கு சென்று வெறும் கையுடன் திரும்பிய மனைவியை கணவன் அடித்துக் கொன்ற அவலமும் நடந்துள்ளது.